ஜமா பட ஹீரோ ஜமாய்க்கிறாரே. பார் இளவழகனின் புதுப்பட பூஜை போட்டாச்சு. ஹீரோயின் யார் தெரியுமா? ஜமா படத்தை இயக்கி நடித்து ரசிகர்களையும் விமர்சகர்களையும் கவர்ந்த பாரி இளவழகன் அடுத்து இயக்கி நடிக்கும் படத்தோட பூஜை போடப்பட்டு அதோட புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்துல நடிகை ரோஜா முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2024ஆம் ஆண்டு அறிமுக இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமான பாரி இளவழகன் தமிழ் சினிமால அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா மாறியிருக்காரு. பாட்டல் ராதா படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்தும் ஜமா ஹீரோவாக நடித்தும் ஸ்கோர் செஞ்சிருந்தாரு. இந்த நிலைமையில $1 மில்லியன் ஸ்டுடியோ தயாரிப்புல இந்த படம் உருவாக போகுது. தெருக்கூத்து கலைஞரா ஜமா படத்துல நடித்தும் அந்த படத்தை இயக்கியும் ரசிகர்களோட பாராட்டு மழையில நனைந்த பாரி இளவழகன் $1 மில்லியன் ஸ்டுடியோவின் 7வது தயாரிப்பு படத்தை இயக்கி நடிக்க போறாரு. அந்த படத்தோட படப்பூஜை போடப்பட்ட நிலைமையில அதோட புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கு பரத் சங்கர் இசையமைக்க போறாரு. மேலும் பாரி இளவழகனுக்கு ஜோடியா ரம்யா ரங்கநாதன் எனும் இளம் நடிகை இணைஞ்சிருக்காங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கூலி ரஜினிகாந்த் ஸ்டைல்ல யோசிக்க ஆரம்பித்ததும் தனுஷ் இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல கோல்டன் ஸ்பேரோ பாடல்ல பிரியங்கா மோகனையே ஓவர்டேக் செய்து ஆட்டம் போட்ட அதே ரம்யா ரங்கநாதன் தான் அப்படின்றது தெரிந்ததும் ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. காவலன் படத்துல விஜய்க்கு மாமியாராகவும் அசனுக்கு அம்மாவாகவும் ரோஜா செல்வமணி நடித்த நிலைமையில விஜய் சொன்னதை கேட்டு சினிமால நடிக்கிறதுல இருந்தே கொஞ்சம் விலகிய ரோஜா செல்வமணி இந்த படத்தின் மூலமா மறுபடியும் தமிழ் சினிமால நடிக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜமா படத்து மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் படமா இது இருக்குமா, இல்லனா குட் நைட் டூஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஃபீல் குட் படமா இருக்குமா அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தெரிய வரும். இந்த 2026ஆம் ஆண்டு பாரி இளவழகனுக்கு வெற்றியாண்டா அமையட்டும்.